ரேஷன் கடை திறக்கிறது 8 மணிக்கு. 5 மணிக்கு கியூவில் அந்த பணியில் போய் நின்று அந்த ரேஷன் கடையை அடுக்கி வச்சு அதை வாங்கிட்டு வந்து அதை கஞ்சி வச்சு குடிப்போம். அரிசி கஞ்சி வச்சு. அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இதெல்லாம் உணர்ந்து எங்கே பார்த்தாலும் ஒரு ஜாதிக்கு வந்து சுடுகாடு, இன்னொரு ஜாதிக்கு சுடுகாடு இல்லை, மாயன பாதை அமைச்சு இப்படி அடிப்படை வசதிகளை கட்டப்பட்டாங்க. இந்த அம்மா வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்வாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தான் அது ஓட்டா மாறும். இப்போ 7000 பேர் நோட்டில் அவுட் கொடுக்குறாங்கன்னா இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்றீங்களா? இது எவ்வளோ ஒரு எச்சரிக்கை மணி. 7000 பேர் யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் யார் பார்க்கணும்? எல்லா தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் சிந்திக்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலை சந்திக்கிறது. மக்கள்கிட்ட உங்களுடைய கொள்கையை சொல்லி, உங்க நம்பிக்கையை சொல்லி, உங்க நம்பிக்கையை யாரு உங்க நம்பிக்கை உங்க மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க வாக்களிப்பாங்க. சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவருடைய ஆளுமை, திரைத்துறை முக்கிய பங்களிப்பு என பல்வேறு விடயங்களை நமக்கு துணையாக வழங்கி வருகிறார் எம்ஜிஆர் தீவிர ஆதரவாளரும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அவருடைய ஆட்சி காலத்துல மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சத்துவ திட்டம் எப்படியோ அதே போல ரேஷன் கடை, அதுக்கு முன்பு வரைக்கும் தனியார் கடைகளில் பகுதி நேரமாக செயல்பட்டு வந்த இந்த பொது விநியோக திட்டத்தை ஒரு ஆட்சி காலத்தில் வந்து மறுசீரமைப்பு தமிழ்நாடு முழுவதும் 23,000 கடைக்கு மேலாக இன்று வரை திறம்பட செயல்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணமாக எம்ஜிஆர். அந்த பொது விநியோக திட்டம் அது மூலமா பார்த்தீங்கன்னா வந்து அரிசி, பருப்பு, கோதுமை, பாமாயில், ரவை உள்ளிட்ட மளிகை பொருட்களும் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வந்து குறைந்த விலையில மானியமாக வழங்கப்பட்டு அது ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படுது. அதை பற்றி உங்களுடைய பார்வை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படியே தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார நிலைமை, வறுமை, ஏழைகளுக்கு 3 வேளையும் சரியான சாப்பாடு அரிதுதான். எல்லாத்தையும் விட பெரிய சொத்து மனிதனுக்கு ஆரோக்கியம். அதுலேயும் விட நிம்மதியான சாப்பாடு இல்லைங்கிற குறை இருக்கக்கூடாது. ஒன்று அதுதான் ஒரு அரசனுடைய தலையாய கடை. மன்னராட்சியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் பசியால் வாடக்கூடாது, பயிர்கள் நீர் இல்லாமல் வாடக்கூடாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வரலாறு. ஆமா, இதுதான் இருக்கு. அப்போ என்ன நினைச்சாரு? மக்களுக்கு நல்ல உணவு வேணும், குடிநீர் தண்ணி வேணும், ஆரம்ப சுகாதாரம் வேணும். இதுதான் ஒரு அரசனுடைய அன்றைய பொருளாதாரத்துக்கு முக்கியம். இதை உணர்ந்தார். இதை சீர்திருத்துவதற்கு என்ன வழி? அப்போ தனியார் வசம் இருந்த இந்த ரேஷன் கடைகளில் பல ஊழல்கள், பல இன்னல்கள். வேண்டியவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, ரேஷன் இல்லைன்றது, ஒரு பொருளை கொடுக்கறது இன்னொரு பொருள் இல்லைங்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போன்ற இந்த மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்களுடைய ஐயோ வரவே வராது, ஒண்ணுமே இருக்காது. எப்படி ஏதாவது சமாளிப்பீங்க? இதெல்லாம் கவனிச்சுதான் நாங்க வந்து எங்களுக்கு இப்ப நான்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஞாபகம் இருக்கு. வியாழக்கிழமை ரேஷன் போடுவாங்க, வாரத்தில் ஒரு நாள் ரேஷன் கடை. அந்த ரேஷன் கடைக்கு ரேஷன் அட்டையை எடுத்துட்டு காலையில் 5 மணிக்கு இருந்துச்சு போவோம், அடிக்க வைப்போம். ரேஷன் கடை திறக்கிறது 8 மணிக்கு. 5 மணிக்கு கியூவில் அந்த பணியில் போய் நின்று அந்த ரேஷன் கடையை அடுக்கி வச்சு அதை வாங்கிட்டு வந்து அதை கஞ்சி வச்சு குடிப்போம். அரிசி கஞ்சி வச்சு. அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில இதெல்லாம் உணர்ந்து என் மக்கள், நம் மக்கள் 3 வேளையும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த திட்டத்தை. இதுலேயும் நிறைய நிதி ஆதாரம் தேவைப்பட்டது. அதுக்கு மத்திய அரசோடு ஒரு இணக்கமா போய் சொல்லி அதுல வந்து அந்த உணவுத்துறை அமைச்சரை வந்து சிறப்பாக, ரொம்ப ரிஸ்கான அமைச்சருமாங்க அந்த துறையை போட்டு 25,000 நியாய விலை கடைகளை சலுகை அடிப்படையில்
அது இல்லாமல் இந்த பொங்கல் தீபாவளி இருக்கலாம் சிறப்பு சலுகைகள், இனாம்கள் இதெல்லாம் கொடுத்து மக்கள் பசியார பார்த்து ரசித்தவர் எம்ஜிஆர். அப்புறம் ஆரம்ப சுகாதாரம் எடுத்தார், அப்புறம் கல்வி எடுத்தார், அப்புறம் அடிப்படை தேவையான தண்ணீர், ரோடு, கிராமத்தில் ரோடு, அதுக்கு மேலாக சமூக நீதி கொண்டு வந்தார். எங்க பார்த்தாலும் ஒரு ஜாதிக்கு சுடுகாடு, இன்னொரு ஜாதிக்கு சுடுகாடு இல்லை, மயான பாதை அமைச்சார். இப்படி அடிப்படை வசதிகளை கட்டமைச்சார், அறிவுபூர்வமாக சிந்திச்சார். இது முதற்கட்டம். அடுத்து கல்வியில் அபரிதமான வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு தான் உயர்கல்வியை தாராளமயமாக்கினார். கிராமத்துக்கும் கல்லூரி வர வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய ஆட்சிகளுக்கு 7 பல்கலைக்கழகம், அதாவது அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை வரைக்கும் யோசித்து, அந்த குடும்பத்தில் யோசித்து என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் அதெல்லாம் ஆழமா தெரிஞ்சு அதை ஒன்னொன்னையும் எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டார். அரசு மட்டும் அவர் ஆட்சி செய்யவில்லை, அரசாட்சியில் ஒரு தீர்வை கொடுத்தார், தீர்வை கண்டார். என்னோட ஆட்சியில என்ன தீர்வு மக்களுக்கு, அந்த தீர்வை சொன்னார். அவர் அந்த ரேஷன் கடையை தொடங்கியோடைய விளைவு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தை மாதத்துல பொங்கல் சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க. யாராவது பயனடையா? விவசாயிகள் கரும்பு, நெசவாளர்கள் வேஷ்டி சேலை, அது மட்டும் இல்லாம நிறைய மளிகை பொருட்கள், கைவினை பொருட்கள் உற்பத்தியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயனடைகிறாங்க. கைத்தொழில், குடிசை தொழிலில் உள்ளவங்க ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அது ரேஷன் கடை மூலமா நீங்க பயணிச்சு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ சார், இது எவ்வளவு பெரிய ஒரு சாதாரண பார்வை இருக்கு, எத்தனை பேர் பயனடைகிறாங்க. இதைத்தான் இன்றைய அரசியல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தலைவர்கள் படிக்க வேண்டும். இதைத்தான் நான் திருப்தி சொல்றேன். இந்த விஜய் அவர்கள்லாம் தெரிஞ்சதுனாலதான் சரி, எம்ஜிஆர் ஒரு ஆட்சியை நம்ம கொண்டு வந்தாங்க, எம்ஜிஆர் ஃபாலோவர் நம்ம எடுத்தா என்ன, அதனாலதான் எம்ஜிஆர் அதிமுகவோட கூட்டணி வச்சா என்ன அப்படிங்கும் போது ஏழை மக்கள் என்ன சொல்றாங்க, இது நல்ல சாய்ஸ், விஜய் கட்சி அதிமுக கூட்டணி வைக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவான ஜனங்க நினைக்கிறாங்க. பிரசாந்த் விஜய் சந்திப்பு, அந்த சந்திப்புல 3 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தை பல்வேறு விதமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி, ஜன் சுராஜ் அந்த கட்சி அவர் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் 2014 பிஜேபிக்கும், 2019 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும், 2021 தமிழக முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் செயல்பட்டு, அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இவர் நிதிஷ்குமாருக்கும் செயல்பட்டிருக்காரு. நிறைய மாநிலங்களில் பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வளர்ந்த நிலையில இருக்கிற கட்சி ப்ரொமோட் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டு போறது ஈஸி. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ களத்துக்கு வந்துட்டாரு, ஆனா தேர்தலில் இன்னும் நிரூபிக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப பிரசாந்த் கிஷோருடைய அந்த வியூகம் இருக்குல்ல, அவரை விஜய் அடுத்த இடத்துக்கு கொண்டு போமா? நல்ல கேள்வி. அதாவது ஒரு ஒரு கூட்டு சொல்றாங்க, அவர் ஜெயிக்கிற கூட்டணியத்தில் தான் அவர் ஒத்துக்குவாரு, ஒரு ஜெயிக்கக்கூடிய குதிரையில் தான் அவர் பந்தயம் கட்டுவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, பொதுவாக சொல்றாங்க. அப்படி என்றால் விஜய் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா போட்டி போட்டா அவர் ஜெயிப்பாரா, அவர் ஆட்சி அமைக்க முடியுமா? அவர் தெரியுமா இல்லையா? இத்தனை மாநிலங்கள்ல அவர் இந்த களப்பணி செஞ்சிருக்காரு இல்லையா? அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ரைட், அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் இந்த கூட்டணி வெற்றி பெறும், இந்த கூட்டணியில நம்ம பொறுப்படுத்தி செஞ்சோம்னா நமக்கும் பேர் கிடைக்கும் அப்படின்னு அவர் செய்தார். அதுதான் பார்க்க முடியும், அப்படிதான் நான் பார்க்கிறேன். பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு குறித்து சீமான் என்ன சொல்றாருன்னு வச்சுக்கலாம், இது பண கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்கலாம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்ல இருந்து பனகல் ராஜா இதுக்கு முன்னாடி பிறந்த காமராஜர், யாரு பெரிய விரிகோ வேட்பாளர் வச்சு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை? நல்ல கேள்விதான். அப்போ அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கையை சொன்னார்கள். இந்த கட்சினா இந்த கொள்கை தான், எல்லா தலைவரோட காமராஜர்லேருந்து எல்லாரும் கொள்கையை சொல்லி வந்தாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. அந்த கொள்கையை இவங்க பிரகடனப்படுத்தின கொள்கையை மக்கள் நம்பினாங்க. இன்னைக்கு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி எல்லாருக்கும் போது எப்படியாவது நம்ம கரை சேர வேண்டும் இருக்குங்க. இப்போ கரை சேர்வதற்கு துடுப்பு கிடைச்சா என்ன, வாழை மரம் கிடைச்சா என்ன, போட்டு கிடைச்சா என்ன, எது கிடைச்சா ஏதாவது ஒன்று வேணும் அவங்களுக்கு.
அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. என்ன நீங்க வியூகம் வைத்தாலும் ஒண்ணு சொல்றேன், இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத நிறுத்துங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலை சந்திக்காதீங்க. மக்கள்கிட்ட உங்களுடைய கொள்கையை சொல்லி, உங்க நம்பிக்கையை சொல்லி, உங்க நம்பிக்கையை யாரு உங்க நம்பிக்கையை உங்க மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க வாக்களிக்க போறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருங்க. நீ என்ன கூட்டணி வேணாலும் வைங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் செய்யுங்க. ஆனால் லஞ்சம், ஓட்டுக்கு பணம், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஸ்கிராப் பண்ணிடுங்க. அது இல்லாம செஞ்சீங்கன்னா நீங்க என்ன ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாலும், என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அது மக்கள் மன்றத்தில் 1 வருஷம் 2 வருஷம், 1 வருஷம்னா ஒரு தேர்தல், அடுத்த தேர்தல் நீங்க காணாம போயிருக்கீங்க. அடுத்த தேர்தல் இது மாதிரி 10 வியூகப்பாளர்கள் நீங்க அமர்த்த வேண்டியிருக்கும். இப்ப இந்த வியூகப்பாளருக்கு அவர் சும்மாவை செய்யக்கூடாது, அதுக்கான பணத்தை நீங்க கொடுக்கணும்ல. நீங்க எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்காக செய்ய, மக்களே நான் உனக்குத்தான் ஓட்டு போடுறேன், அதுல இருக்க பெருமை எதுலையுமே இல்லை. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா கட்சியிலும் எனக்கு தெரிஞ்ச அளவுல வியூக வகுப்பாளர்களை வச்சுத்தான் தேர்தலை சந்திக்க போகிறார்கள். இப்ப மற்ற மாநிலத்தை விட இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறதுங்கிறது இது ஜனநாயகத்தின் மீதான எதிர்கால ஒரு ஆபத்து இல்லையா? ஏன்னா ஜனநாயகம் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை மட்டும். அதுதான் கரெக்டா சொன்னீங்க. அதாவது உங்களை நம்பினானா ஓட்டு போட போறாங்க, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. அதுதான் அது ஒரு கேள்வி வருது இல்லை, உங்க மேல நம்பிக்கை இல்லை, நம்மளை நம்பாம போயிட்டு என்ன செய்யறது, அதுக்காக என்ன பண்ணுவோம், எப்படி அதை ஓட்ட வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்க, அதுக்காக நீங்க இது பண்றீங்க. இது உண்மையிலேயே தேவையற்றது. ஏன்னா இங்க நிக்க போற வேட்பாளர் அந்த அந்த ஊர்ல அந்த வட்டாரத்துல என்னென்ன நல்லது கெட்டது இருக்குதோ, என்னென்ன அடையாளம் இருக்கு, வரலாறு இருக்கு, வரலாறு சிறப்பு இருக்குங்கிறது அந்த வேட்பாளர் தான் தெரியும். மக்களுடைய நம்பிக்கை பெற்று நீங்க அதே மாதிரி ஜெயலலிதா என்னவோ ஜெயலலிதா சொன்னாங்க, ஆனா பெண்கள் எல்லாம் டைனமிக் லேடி, ஒரு துணிச்சலான ஒரு முதலமைச்சர், பேர் எடுத்தாங்களா இல்லையா, நம்பினாங்க இல்லையா, போட்டு போட்டாங்க இல்லையா, அப்படித்தான் இருக்கும். எதையாவது ஒண்ணு மக்கள்கிட்ட, எதையாவது ஒண்ணு அந்த தலைவர் மேல மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த ஈர்ப்பு இருக்கும்போது நம்புவாங்க, இந்த அம்மா வந்தா கண்டிப்பா இதெல்லாம் செய்வாங்க, ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருக்கும்போது தான் அது ஓட்டா மாறும். அதுக்கு ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன செய்யும், அதை செய்யணும். அதை என்ன பண்ணணும் நீங்க, அதுதான் இப்போ ஒரு மோசமான ட்ரெண்ட் போகுது. சரி, ஓகே, எலெக்ஷன் வருது, 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு இருக்கா ஒரு தொகுதியில, 1 லட்சம் ஓட்டை எப்படி கவர் பண்றது, அதுக்கு எப்படி நம்ம அந்த ஓட்டை வாங்குறது, அதுக்கான வியூகளை வைக்கிறதுனால தப்பா போகும். அது ஜனநாயகத்துக்கே கெடுதலான. இப்ப இன்னைக்கு கொடுக்க போறீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் நீ என்ன கொடுக்குற, நான் உனக்கு மேல கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் அந்த ஓட்டை வாங்கி போயிட்டாருன்னா, இப்போ ஒரு தலைவர் வராருன்னா தானா வரணும்ல கூட்டம். அந்த வெறுப்பு தான் சார். இப்ப ஈரோடு கிழக்குல 7000 பேர் மேல நோட்டாக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆமா, அது 7000 20,000 மாறுறதுக்கான சூழல கட்சிகள் செயல்படுற விதத்தை பார்த்துதான். இப்ப 7000 பேர் நோட்டில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்றீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை மணி. 7000 பேர் யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்போ இதெல்லாம் யார் பார்க்கணும்? எல்லா தலைவர்களும், அரசியல் கட்சிகளும் சிந்திக்க வேண்டும். சார், இன்னைக்கு நீங்க ஒரு வேட்பாளராக வர்றீங்க, நீங்க ஒரு பைக்கில் வர்றீங்க, ஜெயிச்ச உடனே அடுத்த 2 மாசத்துல நீங்க ஒரு டொயோட்டா கார்ல வர்றீங்க. இந்த சேஞ்ச் பக்கம் மக்கள் பார்க்குறாங்கல்ல சார், இந்த மாற்றத்தை பார்க்குறாங்கல்ல, அது மட்டுமா வர்றீங்க? வரும்போதே ஹார்ன் அடிச்சுட்டு தள்ளிப்போன்னு அவ்வளோ ஒரு பந்தா பண்ணிட்டு வரீங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 4 வீடு கட்டுறீங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவர்ஷன் வருமா இல்லையா? அப்போ மக்கள் தலைவரா நீங்க, அப்போ உங்களை யார மாதிரி பார்க்குறாங்க? அவங்க மக்களுடைய பிரதிநிதியா, அவங்க வீட்டு பிள்ளையா பார்க்க மாட்டாங்க. ஓ, இது ஒரு தொழில், இது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஸ்னஸ் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, அப்போ நான் எதுக்கும் நீ கொடுத்துட்டு வரணும், நீ காசு கொடு. இதை துடைக்கலைன்னா நீங்க உங்களுடைய சர்வேக்காக இதை வச்சுக்கலாம். அந்த வேட்பாளர் உண்மையான சீர்திருத்தம்னா என்னுடைய கொள்கை இது, நானும் கொடுக்க மாட்டேன். இது போன்ற ஒரு தேர்தல் சீர்திருத்தம், கடுமையான ஒரு கெடுபிடி, இதெல்லாம் மீண்டும் வரணும்னா டிஎன் சேஷன் போல ஒரு தேர்தல் கண்டிப்பா வரணும் அப்படின்னு. அது கண்டிப்பா, அதாவது தேர்தல் சீர்திருத்தம். அதான் சார், ஒண்ணும் இல்லை, எலெக்ஷன்ல
ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போய் எலெக்ஷன்ல வந்து மக்களை சந்திக்கணுமா இல்லையா வேட்பாளர் சந்திக்கணுமா இல்லையா? நிச்சயமா. நீங்க ஓட்டு கேட்கும்போது சில அப்பார்ட்மெண்ட்ல உள்ளே போக முடியாது, கம்பெனிக்குள்ள 50 வீடு 60 வீடு இருக்கும், ஒரு 400 500 ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டை போய் ஓட்டு வாக்காளர் நீ பார்க்கணுமா இல்லையா? அதான் தேர்தல் ஜனத்தில். அங்க போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன தேர்தல்? நான் பல்லாவரம் தொகுதியில் இருக்கும்போது ஒரு இதே வரல, எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டேன், போன்லயே கூப்பிட்டேன். ஒரு வேட்பாளர் வந்து மூளை முழுக்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் வாக்குகளை கேட்கணும், அந்த சுதந்திரம் இருக்கணும். அந்த வாக்காளர் நான் சந்திக்கலைன்னா நான் தேர்தல் நிற்கிறதுக்கு அது அருகதை இல்லை. அப்படின்னா சார் அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் சார் போக முடியும். சார் எலெக்ஷன்ல இதான் நீங்க திருத்தம் பண்ணணும்னு சொன்னேன், லெட்டரும் போட்டிருக்கேன் தேர்தல் கமிஷனுக்கு. அந்த தேர்தல் பார்வையாளர்கிட்ட இதையும் சொன்னேன், வாட் டு டு அப்படிங்கிறாரு அவர். என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யுது. அதே மாதிரி நீ இந்த மாதிரி இவ்வளவுதான் பணத்தொகை, இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இதுக்கு மேல செலவு பண்றதுக்கு தான் நீங்க தேர்தல் கணக்காளர் ஒருத்தர் ஏஎஸ்ஆர் போடுறீங்க, அவர் ரிப்போர்ட் பார்த்துட்டு உடனே தேர்தல் நிறுத்தணும். தேர்தல் நிறுத்தாம தவறு பணம் கொடுத்தாருன்னா அந்த அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணுவோம், ஸ்பாட்ல சஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் வச்சிருக்கேன், எவ்வளவு பணம் அவர்களுக்கு செலவு கொடுக்கும், எவ்வளவு பணம் மக்கள் வரி பணம். அதே மாதிரி தேர்தல் கமிஷனும் அதை நடவடிக்கை எடுக்கணும். 2000 கோடி பிடிச்சிருக்காங்க ஒரு தேர்தல் எலெக்ஷன்ல. அப்புறம் எப்படி சார் தேர்தல் எலெக்ஷன் வந்து அது என்ன தேர்தல்? இது பிடிச்சதே 2000 கோடி, பிடிக்காது எத்தனை? அப்ப என்ன தேர்தல்? அது என்ன ஜனநாயகம்? எப்படி வந்து மக்கள் ஜனநாயகத்தில் வந்து தன் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும், ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க முடியும்? மக்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கும், கேட்கக்கூடாது. இன்னொரு விஷயமான இது தொடர்பாக தான், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் அட்டை அப்படின்னு வந்து தீவிரப்படுத்தி வராங்க நடுவர் அரசு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரப்போகுது. இந்த தேர்தல் சீர்திருத்தம்லாம் வந்து நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரும். அதுக்கு முன்னாடி இது செய்யணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பணம் கொடுத்தது அஃபென்ஸ் சொல்லணும். தேர்தலுக்கு பணம் கொடுப்பது இல்லை, யூனிவர்சல் போடணும். இந்தியா முழுவதும் தேர்தலுக்கு பணம் கொடுக்கறது பெரிய குற்றமா சொன்னது. அப்படி பண்ணாலே தேர்தல் நடக்காது அப்படின்னு நிறுத்தணும். ஒருத்தர் கொடுத்தா கூட அந்த தேர்தலை கம்ப்ளீட்டா ஸ்டேட்ல நிறுத்தணும். அரசியல் கட்சிகளை திருத்தணும். அரசியல் கட்சிக்கு நீங்க பணமே கொடுக்க கூடாது சார், நீங்க பணம் கொடுக்க கூடாது, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க திட்டங்களை மாற்றணும். நாங்க எம்எல்ஏ இருக்கும் போதெல்லாம் கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு வேட்பாளருக்குன்னு ஒரு ஓட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் போச்சு. நீங்க எவ்வளவு பெரிய பத்திரமாத்து தங்கமா இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. எந்த கட்சி இப்ப இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா சட்டமன்றம் மட்டுமின்றி நாடாளுமன்றம் மட்டுமின்றி இதனுடைய கலாச்சாரம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் எதிரொலிச்சு நிற்கிறது. அதுதான் வந்து இந்த வேதனைப்பட. உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்து மக்களுடைய தேர்தல், அந்த ஊருடைய ஊராட்சி தேர்தல். அதுலயும் போய் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி அடிப்படையில, மத அடிப்படையில, கட்சி அடிப்படையில, பண அடிப்படையில, வசதி வாய்ப்புகள் அடிப்படையில இப்படிலாம் தேர்தல் சந்திச்சா எப்படி இருக்கும்? அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து தான் தேர்தல் உறுப்பாளர்கள் என்ன கட்சியை சேர்த்துக்கிறது, எந்த கட்சிக்கு எந்த ஜாதிக்கு கொடுக்கறது, இந்த ஜாதி எப்படி கரெக்ட் பண்றது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது தான் தேர்தல் உத்திகள். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அதை வந்து எப்படி எடுத்தாங்கன்னா கட்சிகள் 2 பட்டா, அதாவது நம்மளை போல ஒரு பிசினஸ் இருக்கு, கார்பரேட் செட்டப் சார். இது ஒரு கார்பரேட் பிசினஸ். 500 கோடி 300 கோடி 400 கோடிங்கிறது ஒரு ஃபேக்டரி நடத்தினா கூட ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பெரிய மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டல் கட்டினா கூட 500 கோடி தேவைப்படாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு 30-20 கேண்டிடேட்டை நம்ம தயார் பண்ணி நிறுத்துங்க, எல்லா விஓ படம் நம்ம பார்ப்பாங்கல்ல. அதற்கான வந்து கால சூழல் இப்போது இருக்குன்னு சொல்றீங்க. எப்பொழுதும் இருக்கிறது. நாட்டுக்கு நல்லதை செய்வதற்கு காலமும் நேரமும் தேவையே இல்லை. என்றும் செய்யலாம், எப்பொழுதும் செய்யலாம். எம்ஜிஆரோட வழியில, எம்ஜிஆர் வழிதான். அதாவது மக்கள் நம்ம மனசை சுத்தமாக மக்கள் நல்லா இருக்கும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுல லாபம் சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நான் மாசம் என்னுடைய சக்திக்கு குறைஞ்சது 40,000 ரூபாய் பொது நலத்துக்காக மக்களுக்காக செய்யறேன். எந்த விதமான எதிர்பார்ப்பெல்லாம் எதையாவது ஒரு பொது நலத்துக்கு செய்வோம். அது பயன்படுதோ பயன்படலையோ, 10 பைசா எனக்கு பிரயோஜனம் இல்லைண்ணா, என் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆனா மக்களுக்காக செய்யறேன். நான் ஒரு அர்த்தத்தை சொன்னேன், 234 கேண்டிடேட் எடுங்க, அவனுக்கு செலக்ட் பண்ணுங்க, கால்பார் பண்ணுங்க, அந்த கேண்டிடேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, ட்ரெஸ் கோடு முதல் கொண்டு சொன்னேன். நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சாத்தியப்படுத்தணும்ல.
100 பேர் வாங்க சொன்னேன். நான் இப்படி சொன்னேன், 100 பேர் வாங்கப்பா, அரசியல் நம்ம மாற்றி காட்டலாம். ஆனால் 100 பேரும் எந்த விதமான ஸ்தலங்களும் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது, டிட்டர்மினேஷனாக இருக்கணும். விவேகானந்தர் 100 பேர் 100 இளைஞர்கள் தான் கேட்டார். 100 பேர் வந்தீங்க, தீர்க்கமாக வாங்க, பொதுநல நோக்கோடு வாங்க, நியாயமான வழியில், நேர்மையான வழியில், அறநெறியில் நம்ம செய்வோம். இன்றைக்கி இருக்க மீடியா கவரேஜில், இன்றைக்கி இருக்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம சொல்கிற கருத்துக்கள் அறிவுபூர்வமாக, ஆராய்ச்சிபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக, பொருளாதார சீர்திருத்த அடிப்படையில் நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொதுமக்கள் தான். கொஞ்சம் யோசித்து 10 நிமிஷம் யோசித்து அங்கங்கே பேசி, இன்னைக்கு தான் நினச்சா வாட்ஸ்அப்பில் கொடுத்துடலாங்க, எடுத்து பேசி ஒரு முடிவு எடுத்து மக்கள் திரண்டாங்கன்னா மறுமலர்ச்சி. பொறுத்து பார்ப்போம் சார். பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்து சிசிஎன் மீடியா சார் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.